அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் ஷார்ப்போட இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர். ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் அப்படிங்கிறது இது முக்கியமாக இது வந்து ஒரு பிரீமியம் பிராண்டு. ஸோ இந்த பிரீமியம் பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரொம்ப காமனா இந்த பிக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வேற ரொம்ப நமக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வாட்டர் பியூரிஃபையர் ஷார்ப் இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பிக்சர் முக்கியமாக யாருக்காக இந்த ப்ராடக்ட்? இன்புட் வாட்டர் டிடிஎஸ் லெவல், அதாவது 300க்கு கீழே டிடிஎஸ் லெவல் இருக்கிற இடத்துல இந்த பிக்சர் வந்து பயன்படுத்தலாம். ஸோ 300 டிடிஎஸ் நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். எந்த தண்ணி குடிக்க போறீங்களோ அந்த தண்ணிக்கு மட்டும்தான் இந்த பிக்சர் நீங்க யூஸ் பண்ண முடியும். டைரக்டா டாப்ல இருந்து, கிணத்து தண்ணியில இருந்து, ஒரு முனிசிபல் வாட்டர், ஒரு போர் வாட்டர், ஸோ இதுல நீங்க டைரக்டா இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் வந்து யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா பிகாஸ் அதுல டிடிஎஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். வீட்டில் வாட்டர் பபிள் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஸோ வாட்டர் பபிள்ல இருந்து இதை நீங்க தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அதை நீங்க பிக்சர் வந்து யூஸ் பண்ணணும். பிக்சர் மூலமா தண்ணியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலங்கல் வாட்டர் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த கார்ட்ரிட்ஜ் சீக்கிரமே டேமேஜ். ஆல்ரெடி என் வீட்டில் வந்து வேற ஒரு வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க இமீடியட்டா வந்து வெஸ்டீஜோட வாட்டர் பியூரிஃபையர் மாற்ற முடியாது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி வேற ஏதோ வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணலாம். பட் அடிஷனல் சேஃப்டிக்காக நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் வந்து அவங்க பயன்படுத்தலாம். பிகாஸ் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் தான் 100% பியூர் வாட்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது. ஸோ மற்ற வாட்டர் பியூரிஃபையர்ல ஸ்டில் அந்த பியூரிட்டி இதை என்ஷூர் பண்றதுக்காக வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் பயன்படுத்தும். ஸோ மோஸ்ட்லி நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆன் த கோல நம்ம இருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிளீன் வாட்டர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ஸோ இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல அந்த ஒரு தண்ணி வச்சிருப்பாங்க, அது மேலே எப்போதும் மூடியே இருக்காது. ஸோ அந்த தண்ணியில தூசி விழலாம், கிருமிகள் இருக்கலாம், என்ன வேணா ஏற்படலாம். மோஸ்ட்லி அதுலேருந்து தான் எடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த டம்ளர், அது இந்த டம்ளர் அந்த டேபிள் மேலேயே வச்சிருப்பாங்க, அது ஒழுங்காக கூட வாஷ் பண்ணி இருக்காது. ஸோ அதை எடுத்து வைப்பாங்க, இந்த தண்ணி எடுத்து அப்படியே அதில் ஊற்றுவாங்க. அதுலேயும் நிறைய கண்டாமினன்ட்ஸ் நம்ம பாடிக்குள்ள போகலாம். சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் இப்போ ஒரு டேபிள்ல 4 பேர் இருந்தாங்கன்னா 4 டம்ளர்ல கையை உள்ள விட்டு கொண்டு வந்து அப்படியே வைப்பானுங்க. ஸோ அந்த கையிலேருந்து என்ன கிருமிகள் இருக்கும் என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் அப்படிங்கிறதுனால ஸோ வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க இன்னும் ஒரு கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் அவங்க கொடுக்க முடியும். ஸோ இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய என்ன விதமான ஃபில்டர்ஸ் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இதுல மெஷ் ப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெஷ் ப்ரீ ஃபில்டர்ல துரு இருக்கலாம், மண் இருக்கலாம், இல்ல மற்ற ஏதாவது ஒரு செடிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மெஷ் ப்ரீ ஃபில்டர். ஸோ ஆல்ரெடி இது பியூரிஃபை பண்ண வாட்டர் தான் நம்ம இதுல யூஸ் பண்றோம். ஸோ இதுல பெரும் அளவுல இருக்காது. பட் ஸ்டில் ஃபர்தரா அதுல ஏதாவது மீதி கண்டாமினன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மெஷ் ப்ரீ ஃபில்டர். அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடியது ரெசின் லேயர் சாஃப்ட்னர். ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்துறதுக்கு ஸோ வாட்டரோட டேஸ்ட் அண்ட் அந்த ஸ்மெல் இது ரெண்டும் இம்ப்ரூவ் பண்றது ரெண்டாவது இருக்கக்கூடிய ரெசின் லேயர். அடுத்து மூன்றாவது இருக்கக்கூடியது டுவெல் மெஷ் ஃபில்டர். சம்டைம்ஸ் அந்த சைடு வழியா இன்கேஸ் வாட்டர் தான் லீக் ஆகி வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்றது, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக முக்கியமாக இந்த டுவெல் மெஷ் ஃபில்டர். ஸோ ஸ்டில் ஃபர்தரா அதில் ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருந்து ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதா இந்த டுவெல் மெஷ் ஃபில்டர். அடுத்தது ஹெவி மெட்டல் ரிமூவர். ஃபர்தரா தண்ணியில் இருக்கக்கூடிய மெர்குரி ஆர் காப்பர், பிகாஸ் இந்த மெர்குரி காப்பர் ஆர் இந்த சில மெட்டல்ஸ் ஆர் ஆர்சனிக் லெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் அப்படிங்கிறது நார்மலி 0.001 002 இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப மைன்யூட். ஸோ ஸ்டில் அந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்றதுக்காக தான் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு லேயர். ஸோ கடைசியா சூப்பர் ACF ஃப்ரம் ஜப்பான். ஸோ ACF அப்படிங்கிறது ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். ஸோ இதன் மூலமாக தண்ணியில இன்கேஸ் குளோரின் இருந்துச்சுன்னா மேபி சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ல குளோரினேட்டட் வாட்டரா இருக்கலாம், அதை கிளீன் பண்றதுக்காக. ஸோ அந்த குளோரின் ஸ்மெல் இல்ல கலர் ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்றதுக்காக முக்கியமாக இந்த ஃபைனல் லேயர் ஆக்டிவேட்டட் கார்பன்.
ஸோ இந்த ஒரு லேயர்ஸ் இது எல்லாமே இருக்கக்கூடியதான் என்ன சொல்றோம், வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர்ல இருக்கக்கூடிய கார்ட்ரிட்ஜ். ஸோ இந்த கார்ட்ரிட்ஜ் இதுதான் வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர்ல இருக்கக்கூடிய கார்ட்ரிட்ஜ் அண்ட் இதுதான் இந்த ஃபில்டர். இதுதான் வாட்டர் பியூரிஃபையரோட பிக்சரோட அசம்பிளி. இந்த கார்ட்ரிட்ஜ் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும். அண்ட் முக்கியமா இதுல இன்சர்ட் பண்ணும்போது நல்ல ஏர் டைட்டா இன்சர்ட் பண்ணும். ஸோ வாட்டர் உள்ள ஊத்தினா கூட சைடு வழியா வழிஞ்சு போகக்கூடாது. அதனால கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து லைட்டா நல்ல ஏர் டைட்டா பிக்சர் வந்து உள்ளுக்குள்ள லாக் பண்ணுது. அடுத்து இந்த அசம்பிளி இதை எடுத்து இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணும். மேல இந்த கேப் இன்லெட் கவர், ஸோ இதை வந்து மேல ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் டோட்டல் அசம்பிளி. ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் எப்படி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் திங், கார்ட்ரிட்ஜ். இந்த கார்ட்ரிட்ஜ் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்ல தண்ணியில வந்து ஊற வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் எடுத்து கொஞ்சம் லைட்டா ஃபில்டர் வந்து இந்த கார்ட்ரிட்ஜ் வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் காமிச்சபடி அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேவிட்டி அதுக்குள்ள ஏர் டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிடு. அடுத்தது அந்த மேல இருக்கக்கூடிய இந்த இன்லெட் சோர்ஸ் வாட்டர், ஸோ இதை ஓபன் பண்ணி இந்த லிட் இதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள தண்ணி ஊத்த ஆரம்பிக்கும். ஸோ மேல இந்த வாட்டர் ஃபில் ஆகிட்டு அதுலேருந்து இந்த கீழே இந்த வாட்டர் வந்து ரொம்ப ஆரம்பிக்கும். ஒரு 3 டைம்ஸ் அந்த தண்ணியை கொட்டிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து டைரக்டா யூஸ் பண்ண வேணாம். ஒரு 3 டைம்ஸ் இந்த வாட்டரை கொட்டிட்டு 4th டைம்ல இருந்து இதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு டைமும் இந்த கார்ட்ரிட்ஜ் நீங்க புதுசா வாங்கும் பொழுது அப்போ இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கார்ட்ரிட்ஜை தண்ணியில சோக் பண்ணிட்டு அந்த தண்ணியை கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஏர் டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ வாட்டர் பிக்சர்ல வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் தண்ணியை ஊற்றிட்டு அதை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் இதோட டோட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மொத்த அளவு அப்படிங்கிறது 1.9 லிட்டர்ஸ். ஸோ வாட்டர் பியூரிஃபையர் இதோட லைஃப், இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சரோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்ட்ரிட்ஜுக்கு 400 இருந்து 450 லிட்டர்ஸ் கார்ட்ரிட்ஜோட லைஃப் ஆர் 8 மாசம். ஸோ இந்த பிக்சர் கார்ட்ரிட்ஜ் இதுவும் வெஸ்டீஜ்ல சேல்ஸ்ல இருக்கு. 1050 இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். இதுக்கான பிவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 7 to 8 டைம்ஸ்க்கு மேல யூஸ் பண்ண வேணாம். ஸோ 1.9 லிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் நம்மளுடைய யூசேஜ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிப்பது என்னாங்கன்னா ஃபில்டரோட லைஃப் வந்து குறையும். ஸோ திரும்ப ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆகும். அதே போல இது மேல ஒரு டயல் இருக்கு. ஸோ இந்த டயலும் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா அந்த கார்ட்ரிட்ஜோட லைஃப் வந்து இண்டிகேட் பண்றதுக்காக, ஸோ ஃபில்டர் எப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்காக. ஸோ இதை எங்க செட் பண்ணுனா இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இப் சப்போஸ் இது ஏப்ரல் மாசம், ஸோ ஏப்ரல் மாசம் அப்படிங்கும்போது என்ன பண்ணா நீங்க அந்த 4 வந்து கரெக்டா அந்த ஆரோ கிட்ட ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம யூஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து அதுல இண்டிகேட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ வெஸ்டீஜ் வாட்டர் பியூரிஃபையர் இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 28,000, 933.33 இதோட பிவி. பிக்சர் இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 2,800, இதோட பிவி 93.33. ஸோ வெஸ்டீஜ் வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் 100% பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் என்ஷூர் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ திங்க் ஷார்ப், drink sharp.
சார் சார் இல்ல இருக்கு, இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு சார். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல முடிக்கல சார். வெளியில வந்துச்சா? இல்ல சார், அடுத்து இந்த டிவி ரிப்போர்ட்டை ஷோ பண்றதுக்காக எடுத்துட்டு இருக்கேன். அப்ப லைவ்ல தானே சார் இருக்கு? எஸ். இந்த ரிப்போர்ட் இதுதான் வாட்டர் பியூரிஃபையருக்காக வந்திருக்கிற லேப் ரிப்போர்ட், டியூவி ரிப்போர்ட். இந்த டியூவி ரிப்போர்ட், டியூவிங்கிற இந்த லேப் வந்து சவுத் ஏஷியாக்கே வந்து பெங்களூர்ல இருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் லேப். ஸோ இந்த லேப் வந்து முக்கியமா வாட்டரோட குவாலிட்டி, அதாவது இந்த டிடிஎஸ் லெவல், இதை மெஷர் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு லேப். ஸோ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இன்புட் வாட்டர்ல 1547 இதோட டிடிஎஸ் லெவல், விச் மீன்ஸ் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் எது வரைக்கும் பயன்படுத்தலன்னா 1547 டிடிஎஸ் லெவல் வரைக்கும், ஒரு இன்லெட் வாட்டர்ல இருக்கக்கூடிய டிடிஎஸ் லெவல் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரை நம்ம பயன்படுத்தலாம். மேக்சிமம் 2000 வரைக்கும் டிடிஎஸ் லெவல் வரைக்கும் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் இந்த டியூவி லேபுக்கு அனுப்பி வச்சிருந்தோம். இன்ஃபேக்ட் இந்த சோர்ஸ் வாட்டர், இன்லெட் வாட்டர் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அவங்களே தான் இன்லெட் வாட்டர் எடுத்தாங்க. ஸோ அந்த இன்லெட் வாட்டர்ல எவ்வளோ டிடிஎஸ் லெவல் இருந்துச்சுன்னா 1547. ஸோ இதோட அவுட்கம் வெளியில இந்த வாட்டர்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 133 மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர், விச் மீன்ஸ் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னா 500 டிடிஎஸ் வரைக்கும் இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பட் வேற நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பயன்படுத்துறதுல 133 தான் அவுட்புட் வாட்டர்ல இருந்த டிடிஎஸ் லெவல். ஸோ அதே போல ஆரம்பத்தில் வாட்டர்ல என்னென்ன இம்பியூரிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். கெமிக்கல் ஆர் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், நைட்ரேட்ஸ், ஃப்ளூரைட், ஆர்சனிக், காட்மியம், காப்பர், லெட், மெர்குரி, குரோமியம், அயன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான இம்பியூரிட்டிஸ் இது எல்லாமே இன்லெட் வாட்டர்ல நைட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 156.38 இருந்தது. பட் வேறஸ் அவுட்லெட் வாட்டர்ல பாத்தீங்கன்னா இது 14.30. எவ்வளவு இருக்கலாம்? 45 மேக்ஸிமம் இருக்கலாம். பட் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணதுல எவ்வளவு இருந்துச்சுன்னா வெறும் 14 இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கு. அதே போலதான் ஒரு ஹெவி மெட்டல்ஸ், இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்சனிக் சொன்ன 0.1 ஆர் ஈவன் காட்மியம் 0.3, 0.03, காப்பர் 3.07 ஆர் ஈவன் லெட் 0.15. ஸோ இந்த மாதிரி ஆர் ஈவன் மெர்குரி 0.006. இது மாதிரி முக்கியமான ஹெவி மெட்டல்ஸ் இது எல்லாமே ஆர் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய இந்த மெட்டல்ஸ் இது எல்லாமே இன்லெட் சோர்ஸ் வாட்டர்ல இருந்தது. பட் வேறஸ் வெளியில வந்த தண்ணியில மேக்சிமம் ரெடியூஸ் ஆகிருக்கு. எவ்வளோ அப்படின்னா இன்லெட், அதாவது டிடிஎஸ் படி எவ்வளோ குறிப்பிட்ட அளவு இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவு இருந்ததோ அதை விடவும் ரொம்ப குறைவான அளவு தான் இதுல இருந்தது அப்படிங்கிறத அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போலதான் பெஸ்டிசைட்ஸ், ஏன்னா பெஸ்டிசைட்ஸ் முக்கியமாக நம்ம பார்த்தோம். சாயில், அக்ரிகல்ச்சர், இதுல இருந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் வரலாம். ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே இன்லெட் வாட்டர்ல 0.03, 0.03, 0.03 இந்த ரேஷியோல இருந்த இந்த இம்பியூரிட்டிஸ் இது எல்லாமே அவுட்லெட் வாட்டர்ல நாட் டிடெக்டட், அதாவது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டில் 0.01, 0.01, 0.01 அப்படிங்கிற கணக்குல மேக்சிமம் அவுட்லெட் வாட்டர்ல இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட பட் ஸ்டில் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணும்போது இது எதுவுமே இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே போலதான் மற்ற சில இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே நாட் டிடெக்டட், அதாவது அவுட்லெட் வாட்டர்ல சோர்ஸ் வாட்டர்ல இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகியிருக்கு. அதே போல முக்கியமாக நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் ஒன்று ஈகோலை அப்படிங்கிற இந்த பாக்டீரியா. ஸோ இது இன்லெட் வாட்டர்ல ஆல்மோஸ்ட் 4.9 into 10⁻⁷ இருந்தது. பட் வேறஸ் அவுட்லெட் வாட்டர்ல 99.9999% இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. அதே போலதான் MS2 அப்படிங்கிற இந்த வைரஸ்
இதுவும் ஆல்மோஸ்ட் இன்லெட் வாட்டர்ல ஒரு 100 ml 2.7 into 10 to the power of 4 இருந்தது. பட் வேரஸ் அவுட்லெட் வாட்டர்ல 99.99% அந்த வைரஸ் டோட்டலா எராடிகேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஷார்ப்போட இந்த யூனிக்கான டெக்னாலஜி இந்த வாட்டர் பியூரிஃபையர் WJ400 அப்படிங்கிற இந்த மாடல் எக்ஸ்க்ளூசிவா வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக இதை தயாரிச்சு கொடுத்துருக்காங்க.